ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் உள்ள உலக புகழ் பெற்ற ஆதிரத்னேஸ்வரர் கோயில் வைகாசி விசாக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆதிரத்னேஸ்வரர் கோயில் வைகாசி விசாக திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் சுவாமி வீதி உலா நடைபெறும். அந்த வகையில் ஆதிரத்னேஸ்வரர் பிரியா விடையுடன் வெள்ளிரிசவ வாகனத்தில் எழுந்துருளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விடுமுறை தினம் என்பதால் திருத்தணி முருகன் கோயிலில் பக்தர்கள் குவிந்தனர். 5ஆம் படையான திருத்தணி முருகன் கோயிலுக்கு இன்று விடுமுறை தினம் என்பதால் பக்தர்கள் அதிக அளவில் வருகை தந்தனர். உற்சவர் முருகப்பெருமான் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் தங்கவேலுடன் சிறப்பு புஷ்ப மாலையில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முகூர்த்த தினம் என்பதால் கோயிலில் அதிக அளவிலான திருமண நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் முருகனுக்கு காவடி எடுத்தும் மொட்டையடித்தும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் அமைந்துள்ள பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள் கோயில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள் கோயில் பிரமோற்சவ விழாவின் 7ஆம் நாள் உற்சவமான தேரோட்டம் நடைபெற்றது. ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியருடன் தேரில் எழுந்தருளிய பெருமாளை கோவிந்தா கோவிந்தா முழக்கமிட்டு தரிசித்த பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையார் அடுத்த ராயப்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ வரதராஜ சுவாமி மற்றும் ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா கோயில் மகா கும்பாபிஷேக விழாவில் பட்டாச்சாரியார்கள் யாகசாலையில் வேத மந்திரங்கள் ஓதி கலசத்தில் புனித நீர் ஊற்றி சக்தி ஏற்றினர். பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்த சுவாமியை திரளான பக்தர்கள் கண்டு பரவசமடைந்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் விடுமுறை நாளை ஒட்டி காலை முதல் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. நீண்ட வரிசையில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். உண்ணாமலையம்மன் உடனுரை அண்ணாமலையார் மற்றும் பராசக்தி அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வைகாசி மாதம் முதல் சுபமுகூர்த்த தினத்தில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றது. நாள்தோறும் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வரும் நிலையில் சுபமுகூர்த்த தினம் என்பதால் மட்டும் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றது. கோயில் வளாகம் முழுவதும் மணமக்கள் மற்றும் உறவினர்கள் சூழ காட்சியளித்தது. திண்டுக்கல் மாவட்டம் கோனூர் ஸ்ரீதேவி பூதேவி வேங்கடேச பெருமாள் கோயில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவி வேங்கடேச பெருமாள் கோயில் மகா கும்பாபிஷேக விழாவிற்காக தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்தும் புனித நீர் எடுத்து வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டு புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. அப்போது கோயில் கோபுரத்தின் மீது பறந்த கருடனை பார்த்து கோவிந்தா கோவிந்தா என பக்தர்கள் முழக்கமிட்டு பரவசமடைந்தனர். இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள புண்ணிய கோடீஸ்வரர் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க தர்மவர்த்தினி சமேத புண்ணிய கோடீஸ்வரர் கோயில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்ட இடத்திலிருந்து புனித நீர் கோபுர கலசத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மூலவருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த கரும்புக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள சீனிவாச பெருமாள் கோயிலில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவி சீனிவாச பெருமாள் கோயில் கும்பாபிஷேக விழாவிற்கு புண்ணிய நதிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட நீர் கோபுர கலசங்களில் அபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஸ்ரீ காளியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சீர்காழி அருகே கீழையூர் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ காளியம்மன் கோயிலில்
மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம்புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் சிவாச்சாரியார்கள் கடத்தை சுமந்து வந்து வேத மந்திரங்கள் முழங்க கோயில் கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.